என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்தியாவில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை, லஞ்சம், ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடு முழுவதும் பரபரப்பை உருவாக்கி வருகிறது. இந்த நிலையில கரப்பான் பூச்சி அமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பூனை அமைப்பு உருவாகி இருப்பது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இது தொடர்பான செய்தி தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஆம் ஆத்மி கட்சியில வியூக வகுப்பாளராக செயல்பட்டு தற்போது அமெரிக்காவில பாஸ்டன் பல்கலைக்கழகத்துல படித்து வரக்கூடிய அபிஜித் தீப்கே ஆன்லைனில் காக்ரோச் என்கின்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற நையாண்டி கட்சியை தொடங்கி நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. இளைஞர்களிடத்தில் அரசியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில தற்போது பின்தொடர்வோரின் எண்ணிக்கை 2,20,00,000க்கும் மேல் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில இந்த அமைப்பை நடத்துபவர்கள் யார், அவர்களது பின்னணி என்ன, யார் யாரெல்லாம் இந்த அமைப்புக்கு உதவுகிறார்கள் என்பது குறித்து உளவு பிரிவினர் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் நாடு முழுக்க பல்வேறு நகரங்கள்ல கரப்பான் பூச்சி பெயரில் இளைஞர்கள் பேரணிகளையும் நடத்தி வருகின்றனர். மதுரையில் நடந்த பேரணியில ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று ஊழல், லஞ்சம், வேலைவாய்ப்பின்மை, சாதி, ஆணவ கொலை, மத வெறுப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என முழக்கமிட்டிருக்காங்க. இதே போல கோவை மாவட்டம் காந்திபுரம் சித்தாபுதூரில் நடந்த பேரணியில இளைஞர்கள் கரப்பான் பூச்சி முகமூடி அணிந்து சென்றிருக்கிறாங்க. இதன் ஒரு பகுதியாக சென்னை திருவல்லிக்கேணி பகுதியிலும் இளைஞர் பேரணி நடந்தது. நிஜ கரப்பான் பூச்சி போலவே நாடு முழுக்க வேகமாக பரவி வருவதை உளவுத்துறையினர் கவனிக்க தவறவில்லை. இந்த நிலையில கரப்பான் பூச்சி அமைப்புக்கு பதிலடி கொடுப்பதற்காக பூஜை பெயரில் ஓர் அமைப்பு உருவாகி உள்ளது. இது கரப்பான் பூச்சி அமைப்புக்கு எதிர்க்கட்சியாக தன்னை முன்னிறுத்தி உள்ளது. சரி, பூனை என்று பெயரிட்டது குறித்து அந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்று கேட்டால், ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸ் என்ற அனிமேஷன் தொடர்தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கார்ட்டூன் தொடர்ல ஆகி என்ற பூனை, ஜோஹி, மார்க்கி, டிடி என்ற 3 குறும்புக்கார கரப்பான் பூச்சிகளுடன் எப்பொழுதுமே சண்டை போட்டுக் கொண்டிருக்குமா. அதனால் இந்த பெயர் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியை தொடங்கியிருக்கும் அபிஜித் தீப்கேவின் பின்னணியில எந்த அரசியல் உள்ளது, யார் யார் தொடர்பில் உள்ளனர் என்பதை விரைவில் அம்பலப்படுத்துவதே எங்கள் நோக்கம் என்று பூனை அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். இதன் இணையதளத்தில் ஆகி அமைப்புக்கு அனைத்து வகையான கரப்பான் பூச்சிகளை அளிக்கும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய பூனை அமைப்பினர், ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவதே எங்கள் முதன்மையான குறிக்கோள் என்றும் சொல்றாங்க. மேலும் எங்களுக்கு யாருடைய ஆதரவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில ஆகியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய கரப்பான் பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே இது இளைஞர்களால் வழிநடத்தப்படும் சுதந்திரமான இயக்கம் என விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.